ஒரு நாள் நீங்கள் சடனாக டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பு டயர்டு இல்லை, மனசு டயர்டு. எதுவும் நடக்கலை, ஆனால் எல்லாமே ஹெவியாக இருக்கும். அந்த ஃபீலிங்க்கு நேம் சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு ஃபெமிலியர். இது சோம்பேறித்தனம் இல்லை, இது தோல்வியும் இல்லை, இதுதான் லைஃப் ஸ்லோலி ட்ரெயின் ஆகிற மூமெண்ட். நம்ம நினைப்போம் ஒரு நாள் செட்டில் ஆகிடுவோம், அப்போ சந்தோஷமாக இருப்போம்னு. ஆனால் செட்டில் ஆன பிறகும் மனசு செட்டில் ஆக மாட்டேங்குது. ரொட்டீனாக ஆஃபீஸ், ரொட்டீனாக ட்ராவல், ரொட்டீனாக லைஃப். டேஸ் ஓடுது, ஆனால் லைஃப் நகர்ற மாதிரி தெரியல. மார்னிங் அலாரம் அடிக்கும், ஆஃப் பண்ணுவோம், இன்னும் 5 மினிட்ஸ்னு நினைப்போம். அந்த 5 நிமிஷத்தில் எந்த ரெஸ்ட்டும் கிடைக்காது. ஏன்னா டயர்ட்னஸ் ஸ்லீப்பில் இல்லை, டயர்ட்னஸ் தாட்ஸில். வேலைக்கு போய் ஸ்மைல் பண்ணுவோம், வீட்டுக்கு வந்ததும் எனர்ஜி இல்லை. அந்த சைலன்ஸில் தான் ரியல் டயர்ட்னஸ் தெரிய வரும். சில நேரம் நம்ம நினைப்போம், நம்ம இப்படி தான் வாழணுமா? அந்த கேள்வி ரிபல் கேள்வி இல்லை, அது எஸ்கேப் கேள்வியும் இல்லை, அது மீனிங் தேடுற கேள்வி. எம்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் இல்லை. அப்ரிசியேஷன் கிடைக்காம இருக்கலாம், எஃபர்ட்ஸ் அன்னோட்டிஸ்டாக போயிருக்கலாம், கனவுகள் போஸ்ட்போன் ஆகியிருக்கும். ஆனால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கேன்னு உலகம் சொல்லுது, ஆனால் எல்லாம் இருந்தும் மனசு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. ஃபீலிங் வந்து அதை சப்ரெஸ் பண்ணுறோம், பிஸியாகிறோம், ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறோம், ஸ்லீப்புக்கு போயிடுறோம். ஆனால் ஃபீலிங் போகாது. அது அக்யூமுலேட் ஆகி ஒரு நாள் ஹெவி சைலன்ஸாக மாறும். அதுக்கு நேம் தான் மென்டல் எக்ஸாஷன். இந்த ஸ்டேஜில் சொல்யூஷன் மோட்டிவேஷன் இல்லை, பாசிட்டிவாக இருன்னு சொல்கிறது வேஸ்ட். சொல்யூஷன் அவேர்னஸ். நான் டயர்டாக இருக்கேன்னு அக்செப்ட் பண்ணுறது தான். அந்த அக்செப்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்ட்ராங்காக நடிக்க வேண்டாம், ஓகே இல்லைன்னு சொல்ல செல்ஃப் பெர்மிஷன் கொடுங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டாம், எல்லா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் எஸ் சொல்ல வேண்டாம், எல்லா ஃபைட்டும் ஃபைட் பண்ண வேண்டாம். சில விஷயங்கள் லெட்ஸ் கோ பண்ணினாலே மனசு நிம்மதியாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸ்லோவாக ஆனால் ஷியோராக. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுறது வீக்னஸ் இல்லை, அது நீங்கள் லாங் டைமில் ஸ்ட்ராங்காக இருந்ததோட சைன். லைஃப் ட்ரெயின் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணினா அது எண்ட் இல்லை, அது ரீசெட்க்கு சிக்னல். இந்த பாட்காஸ்ட் உங்கள் மனசுக்குள்ளே எதையாவது அன்லாக் பண்ணினா அது நல்ல விஷயம். ஏன்னா ஹீலிங் எப்போவுமே உண்மையில் தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பேசுகிற லைஃப் ரியாலிட்டிஸ் பாட்காஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு உண்மையோட மீண்டும் சந்திப்போம்.